பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ரவுடி இருக்காருல, அவர் வந்து தன்னையே தனக்கெதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, நாம ஒருத்தரை வந்து நிறுத்துறக்கோசரம் அப்படியே சும்மா ஷார்ப்பா இருக்கிற கத்தி போல அப்படியே சும்மா சிவி 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 வைக்கும். திடீர்னு அந்த கத்தி நம்ம மேலே பயிரும் போது நமக்கு எப்படி இருக்கும், என்னடா இது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் அந்த கத்தியை தீட்டி வச்சு அந்த கத்தி நம்மவே ஒரு பக்கம் திருப்பி வந்து குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியும் அந்த வேதனையும் அது ஒரு கொடுமைங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த வேதனை எப்படி நமக்கு வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சு, எதனால வந்துச்சு, நாம செஞ்ச தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க தவறவே ஒரு பக்கம் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சீங்களா அது எப்படிங்க உங்களை ரிட்டர்ன் அடிக்காம இருக்கும். நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க தொட்டது எல்லாம் பொண்ணா விளையிற பூமி அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நல்லதை மட்டும்தான் அவங்க விளைச்சிட்டு இருக்காங்க, நல்லது மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்க கூடாது, எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உள்ளத்தோட இருக்கிற அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம கண்டிப்பா அடிச்சு உறுதியா சொல்லிடலாம். இப்ப மல்லிக்கு என்னடா நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்து அந்த ரவுடியை தேடி போனார்ல, அந்த சமயத்துல ரவுடியோட பையன் ரொம்பவே உடம்பு சரியில்லாம கஷ்டத்துல இருக்கா. அந்த சமயத்துல கூட அந்த தீபிகா அந்த பையனை பார்க்கறது கூட அனுப்பிச்சு வைக்கல. அந்த பையன் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம பணம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தான். தீபிகா மேடத்துக்கிட்ட சொன்னா, டே என்ன ஆயிரம் கொஞ்ச நேரம் அமைதியாரா, போய் எதனா ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்க சொல்றான், இன்னும் உன் பொண்டாட்டியால கூட்டு போயிட்டு அதை கூட பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அந்த இடத்துல தேடி போன இடத்துல குழந்தைக்கு இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கிறத பார்த்து நம்ம மல்லி ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில் வந்து விட்டுட்டு உங்க கணவர் வந்தா கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துடுறாங்க. அவர் வந்து சரி ஓகே ஒன் டே முடியுது, அடுத்த நாள் வந்து கோர்ட்ல இறங்கி அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போறாரு. அந்த அம்மா பார்த்துட்டு, ஏன்னா எங்கா போயிருந்தா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வரலான்னு உனக்கு எந்த ஒரு எசனமாவது இருக்காயா, குழந்தை மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ரொம்பவே ஆத்திரமா கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ணிட்டோம், அந்த தீபிகா மேடம் இந்த மாதிரி என்ன சட்ட சிக்கல்லாம் மாற்ற வச்சுட்டு இருக்காங்க, ஐயோ அந்த மல்லியம்மாவுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் பண்ணாதீங்க, அந்த மல்லியம்மாவுக்கு எதிராக நீ திரும்பி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமையே தெரியாது லாஸ்டா சொல்லிட்டும் போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தை உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா செலவும் அவங்களே பண்ணாங்க. கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு போனாங்க, நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், உங்க புருஷன் எந்த ஒரு விஷயமா செய்யறதா இருந்தாலும் அவர் மனசாட்சிப்படி செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுல இருந்தே எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கு. அந்த தீபிகா மேடத்துக்கு நம்ம குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் உன்னை அனுப்பாம ஒரு பக்கம் அங்கேயே வேலை வாங்கின்னு இருக்காங்க. எப்படியாவது அவங்க விஷயத்துல அவங்க காரியத்துல அவங்க ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நான் அந்த அம்மா அதுக்கு எல்லாத்தையும் சொன்னதும் உடனே நம்ம தலைவன் உடனே பாக்கணுமே, சரி ஓகே இதுக்கு மேல இப்படியே விடக்கூடாது, நம்ம மேலதான் தப்பு, நம்ம தவறான ஒரு கேஸ் என்னைக்குமே ஒரு கேஸ்ல ஆஜராகக்கூடாது, தவறான ஒரு வாக்கு மூலமா இருக்கக்கூடாது, இது எல்லாமே செஞ்சது கதிரேசன் தான். ஆனா கதிரேசனை விட்டு இது எல்லாமே மல்லி தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மல்லி மேல அபாண்டமா பழி போட சொல்லி மல்லியை இப்படியே ஜெயில தள்ளிலாம் சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க. இனிமே அந்த திட்டம் பழிக்க கூடாது, இதுக்கு மேல இதை இப்படியே நம்ம தொடர விடக்கூடாது, உண்மை எல்லாமே நம்ம போய் கோர்ட்ல உடைக்கணும், உடைச்சு மல்லிக்கு எதிராக இருந்த எல்லா எவிடன்ஸையும் நாமளே க்ளோஸ் பண்ணணும். அந்த தீபிகா மேடத்தை அங்கேயே மாட்டி விட்டோம்னா அதுக்கப்புறம் தீபிகா மேடம் வெளியே வரமாட்டாங்க, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்காரு. இந்த எண்ணம் கரெக்டான எண்ணமா இருக்குமா, இது கரெக்டா செல்லுபடி ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம மல்லியும் ஒரு பக்கம் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்தது நாளைக்கு வந்து இறங்கின்னு அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கம் சிக்கல் பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் தாங்கி தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவமும் அறிவும் எல்லாமே வந்திருக்கு. அவரு போயிட்டு அந்த இடத்துல உண்மை எல்லாமே சொல்லிடலாம் சொல்லிட்டு உண்மையும் சொல்லிடுறாரு. நம்ம தீபிகா மேடத்தை புடிச்சு அப்படியே சும்மா அந்த ஜட்ஜம்மா கிளின்னு கிழிக்கிறாங்க. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு இருக்கா, ஏமா இந்த மாதிரி எல்லாம் இருக்க, நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரி தானா, ஏன் பொய்யான ஒரு கேஸை முடிக்கிறதுக்கோசரம் அவசரமா ஒரு பொய்யான ஆதாரத்தை ரெடி பண்ணி இந்த கேஸை முடிக்க பாக்குறேன், உன்னால இந்த கேஸை முடிக்க முடியலன்னா இந்த கேஸை முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ் நீ இதுல இருந்து வெளியே போயிட்டு அடுத்த கேஸை பார்க்கலாம்ல, அதை விட்டு நீ எல்லா கேஸ்லயும் பர்ஃபெக்டான ஒரு இதை கொடுக்கணும், சீக்கிரம் முடிக்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே அவசரப்படுற. இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, இன்னும் நீ 20 கேஸ் அதை பண்ணிருக்கேன், அந்த 20 கேஸ் அந்த மாதிரி பொய்யான கேஸா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு, எல்லாத்தையும் ரீஓபன் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ மேடம் அந்த மாதிரி நான் எந்த ஒரு தப்பு செய்யல. அதே சமயத்துல அங்க தீபக்கம் வந்துறாரு. வந்த உடனே தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
மேடம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான ஒரு பேச்சு தான். இந்த கேஸில் மட்டும்தான் தீபிகா மேடம் இந்த அளவுக்கு அவசரப்படுறாங்க. மற்ற கேஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து தான் நடத்தியிருக்காங்க. அது எல்லாமே நானே இருந்து வாதாடின கேஸ் தான். அதனால் நீங்கள் அதில் சந்தேகப்பட வேணாம். இந்த கேஸுக்கும் தீபிகா மேடத்துக்கும் என்ன சம்மதம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தம்பி இறந்துட்டாரு. அந்த தம்பி இறந்ததுக்கு காரணம் மல்லி தான் சொல்லிட்டு மல்லி மேலே பகையை வளர்த்துன்னு இருந்தாங்க. அந்த மல்லி இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தாங்க, இப்போ தான் கிடைச்சாங்க. அதனால் அந்த கேஸை பயன்படுத்திக்கிட்டு மல்லியை ஜெயிலில் தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக ஒரு கங்கணம் கட்டின உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அறியாமல் புரியாமல் அவங்க போக்கில் அவங்கள விட்டதாங்க தப்பாக போயிடுச்சு. நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் இந்த தவறை எண்ணி அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையே ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதுக்கப்புறம் மல்லி விஷயத்தில் அவங்க தலையிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமாக தான் இருக்குது, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகாது, இதுக்கப்புறம் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துன்னு அந்த இடத்துல அவங்களோட ஆத்திரத்தினால ஏதோ தெரியாமல் அறியாமல் புரியாமல் செஞ்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தண்டனை கொடுக்க வேணாம் மேடம், நானே இந்த கேஸ்லேருந்து எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தீபிகா மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் தர வேணாம். எல்லாரும் அந்தந்த பாயிண்ட் ஆஃபில் குற்றவாளியாக தான் மாறுறாங்க. அந்த இடத்துல குற்றவாளியாக மாறுறதுக்கு அந்த சூழ்நிலை தான் காரணமாக இருக்குது. அதுக்குன்னு எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. தீபிகா மேடம் இதுக்காக என்னை பழி வாங்கிறதுக்கோசம் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓப்பனாக சொல்கிறாங்க. அந்த குற்றவாளி தான் அந்த ரவுடி, அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனையை வாங்கி தரணும் தான் பார்க்குறாங்களே தவிர என்ன மட்டும் ஜெயிலில் பண்ணுறது மட்டும் அவங்களோட நோக்கம் இல்லை. அதனால் இதை தாழ்மையை எடுத்துக்கின்னு கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தருக.